நைஸ் ரோட். நைஸ் ரோட். நட்சத்திரா அந்த மொனை ஒன்று இருக்கு, அது பயங்கர டிராஃபிக் ஆகிடும். ஆமாம், டேர்னிங்கில் அது எப்போவுமே ஆகும். ஏசி வரலையா? இது வெண்ட் உங்கள் பக்கம் எடுத்து போடாது. வந்து ஆன்லைனில் இதான் மெஜஸ்டிக். நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கு போகணுன்னா இங்கே வரணும். மெஜஸ்டிக் போகிறதுக்கா? ஆமாம், மெஜஸ்டிக் போகிறதுக்கு இருக்குல்ல. பஸ் வருமா இங்கே? ரொம்ப ரேர், ரொம்ப ரேர். 1 ஹவருக்கு ஒரு பஸ் வந்தாலே அதிகம், ரொம்ப கம்மி, ரொம்ப கம்மியாக. இப்போல்லாம் வந்து ஃபஸ்ட்டு இது ரொம்ப இது இல்லை அங்கிள். இங்கே வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து 2 வீலர் வேணும், ஆர் கண்டிப்பாக வேணும் கார், ரெண்டில் ஒன்று. ஆனால் ஓலா அதை விட சீப்புங்க. ஓலா ஊபர் எல்லாம் வேணும். ஏன்னா பஸ்ஸான மீட்டிங் இருக்க முடியாது. நம்ம ஒரு மாதிரி பஸ் கொஞ்சம் இல்லை, ஒட்டுமொத்தமாக இல்லை, நம்ம ஏரியா பொறுத்த வரைக்கும். நைட்டே அன்னைக்கு வந்துடும். இல்லை, நாளைக்கு இன்னைக்கு நாளைக்கு கிடையாது. இல்லை, வீடோட ஆமாம், நாளைக்கு கிளம்புறாங்களே. எத்தனை மணிக்கு எல்லாரா வந்தே பார்த்தோ ஏதோ இன்னைக்கு ஒரு நாளைக்கு தான் நாங்கள். ஆமாம், நேற்றுக்கு இன்னைக்கு. ஓ, அவள் மாப்பிள்ளையாக்கிலே புக் பண்ணுறேன். இப்போ ஃப்ரெண்ட்ஸ்லாம் பண்ணியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் குழந்தைகள் ஆளுக்கு 2 ஒன்று இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணுறோன்ட்டு அவெல்லாம் பிளான் போட்டிருக்கா. இப்போ புக் பண்ணியிருக்கா. இந்த குழந்தைகள் விளையாடுறதுக்கு இடம் இருக்கான். குழந்தைகளை வச்சு விளையாடிட்டு என்ஜாய் பண்ணுறேன். கபினி ரெசார்ட்டாக தான் இருக்கும். எதுக்கோ இல்லை அது இல்லை, இன்னொன்று ஏதோ எனக்கு கொடுத்துருக்காரு அட்ரஸ், நான் சொல்கிறேன். எல்லாத்தையும் எடுத்து டிவியில் போட்டுருவான். யூடியூப். ஆமாம், தீபு கூட பாவம் ப்ரிப்பேர் பண்ணி ரூமில் பேசி தீபு போட்டு சேவ் பண்ணி ஹோல்ட் பண்ணி எடிட் பண்ணி அதெல்லாம் ஒரு ஹேபிட் இல்லைங்க. இன்னொன்று ஹேபிட் தான், பட் இன்னொரு விஷயமும் இருக்கு. இப்போ 2008 வந்து பெங்களூர் போட்டு காப்பின அப்புறம் 2008 வந்து இந்த இடம் எப்படி இருந்தது, இப்போ எப்படியா இருக்கு, அந்த இதெல்லாம் முன்னாடி எடுத்த போட்டோ எப்படி இருக்கு, எப்படி இருக்கு, எங்க இருக்கு, எப்படி டிராஃபிக், சேஞ்ச் ஆஃப் அது இன்ட்ரெஸ்ட் பேர் ஏதோ போனால் வந்துடும் விடுவாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அதான் ஆக்சுவலாக அதெல்லாம் இவனுக்கு இன்ட்ரெஸ்ட். அந்த சாப்பாட்டு கடைகளெல்லாம் நுழைஞ்சிருவான். அவன் என்ன பண்ணுறான், எதாக இருந்தாலும் பார்த்து எடுத்து. ஷாம் ஆக்சுவலாக எனக்கு ஹெல்ப் பண்ணுவான். எப்படின்னா அவன் தான் எனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன பண்ணா ஃபஸ்ட்டு ஹெல்ப் பண்ணான். நிறைய வாய்ஸ் ஓவர் ரொம்ப நல்லாயிருக்கும். அவன் வந்து வாய்ஸ் ஓவர் அவன் தான் கொடுத்து ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன். ரசாயனம் எல்லாருக்கும் வராது. ஆமாம், தோட்டங்களை பார்த்தோம்னு வச்சுக்கோங்க. ஆமாம், ஒரு செடி ஒரு கொடி பூ கொடுத்துருக்கு, என்ன வந்துருக்கு பக்கத்தில். ஆமாம், பூ இலையை பத்து ரசிப்பா, பூவை பத்து ரசிப்பா. அதை வாழ பொறுத்து எனக்கு பிடிக்கும் ரொம்ப பார்க்கணும். அந்த மாதிரி ட்ராவல் பிடிக்கும் எங்களுக்கெல்லாம். சும்மா நம்ம ஒன்றும் பார்க்கனா காரில் இப்போ வீட்டில் உட்காந்துட்டு கோலாட்டம் போட்டுருக்கிறதுக்கு எங்கேயாவது போயிட்டு வரலாம். இப்போ கார் இதில் இந்த ரோடு காலியாக இருக்குது. ஆமாம், இப்படி தான் போகணும். அப்படிதான் இல்லை, காலியாக இருக்குது. எஸ், தீபாவளிக்கு கரெக்டாக ராத்திரி 12 மணிக்கு கிளம்பிடணும். கரெக்டாக 12 மணி ராத்திரி கிளியர் ரோடு. ஆமாம், இல்லை அன்றைக்கி ரொம்ப இருந்தது. அன்றைக்கி டிராஃபிக் இருந்தது. தீபாவளியா மறுநாள் திருச்சிக்கு போச்சு. செவ்வாய்க்கிழமை ராத்திரி கிளம்பினோம். புதன்கிழமை காத்தால 6 மணிக்கு போய் சேர்ந்தோம் ஸ்ரீரங்கத்துக்கு. அவனை எழுதிட்டாலும் தூங்கிட்டாளா?
சிந்து வந்து கதவை திறந்தா. அஸ்வினா அப்போ மெட்ராஸ்லேருந்து ட்ரெயினில் வந்துட்டு இருந்தான். அவன் நாங்கள் போன படம் தான் அவன் வந்தான். ஆமாம். அன்றைக்கி எல்லாருக்கும் அக்கா வாத்துல சாப்பாட்டில் எங்கள் எல்லாம் வந்தாங்க. நம்ம போன படம் தான் சங்கீதா மாமியே வந்தால. ஆமாம். சங்கீதா மாமி, சுபாக்கா கண்ணமாமா எல்லாரும் அப்போ இப்போலாம் மத்தியானம் இல்லை மறுநாள் தீபாவளி முடிஞ்சு ஆமாம். இதை எடுத்துட்டு நிவேதாத்துக்கு போட்டு அப்புறம் இதை விட்டுட்டு தீபாவளி தலை குடிச்சிட்டு ஒரு தலைதீபாவளி முடிச்சுட்டு ஏன் மியூட்டில் வச்சுருக்கேன். ஓகே ஓகே அதனால் எனக்கு தெரியாது, நான் தனியாக ஓப்பன் பண்ணேன். பண்ணி ஓப்பன் பண்ணி பாரு, விஷ் பண்ணி. நீ பண்ணியா? நான் பண்ணிட்டேன். அது தலை இப்படி போனாதாங்க இதுங்க அரப்பன அக்ரஹாரம். இங்கே தான் இந்த சசிகலா இருக்குது. லெஃப்ட் ஜெயலலிதா அப்புறம் சசிகலா தான் இருந்தாங்களே, இங்கே தான் லெஃப்ட் வரும்போது நினைச்சுட்டே இருந்தேன் நீ பரப்பன அக்ரஹாரம் லெஃப்ட். நான் எடுத்திருக்கேன் வீடியோ. இவனோட ரெண்டு ஒருத்தர் இருக்கான், அவன் வீட்டுக்கு பின்னாடி தான் அரப்பன அக்ரஹாரம் ஜெயில். இவன் நான் ஒரு வீடியோ எடுத்திருக்கேன் பாருங்க. அப்பார்ட்மெண்ட் மேலேருந்து அந்த ஜெயில் அப்படியே தெரியும். இவன் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுவான் என்ன ஏதுன்னு நீட்டாக. தாண்டிட்டோம்னு நினைக்கிறேன். ஆச்சாச்சு லெஃப்ட் வரணும், ஃபுல்லாக இப்படி ஒரு உள்ளார வரும். ஆமாம், இந்த லெஃப்ட் சைடு போயிட்டு இப்படி ரைட்டில் எல்லாத்துக்கு பக்கம் இது. ஆட்டோ வேறு கலர் இருக்குல்ல, இது உள்ள கருப்பு. ஆமாம், பச்சை 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 இல்லை பச்சை மஞ்சளும் கருப்பு நிறைய இது பார்த்து வரைக்கும் அந்த கலர் வேறு கலர். நம்ம ஊரில் மஞ்சள் கலர் மஞ்சள். கண்ணத்து தான் இருக்குது. ஆமாம் ஆமாம், இந்த அத்திவேளை இது வரைக்கும் கலந்தாங்க. மச்சின பிள்ளைங்க வந்து ஹோட்டல் உடுப்பி சாம்பார் உடுப்பி ரசம். இன்னும் எல்லாத்துலேயும் இந்த டால்ச்சின் எங்காத்து ஏற்ற மாதிரி வாங்கியிருக்கேன். நல்லாவே இந்த சுருள் மிளகா தான் அவங்க சாம்பாருக்கு விலை வேறு கூடுது. வேலைக்கு. அது உரைக்காம சொல்லிட்டு ஆமாம் நான் ரசப்பொடி இதெல்லாம் பண்ணுவேன். ஆமாம். அப்புறம் ராகவேந்திர கோயிலுக்கு போய் சாப்பிட்டுருக்கேன். ரசம் ரொம்ப நல்லா ரசம் நல்லா இருந்தது. சாம்பார் நல்லா எனக்கு ரொம்ப பிடிச்சது. இங்கேயே வரும்டா. அதை பார்த்து நானே இது ஒரு அரைச்ச ஆரம்பிச்சேன். அந்த மாமி ஃபுல்லாகவே இருக்கிற நமக்கு அப்படி கட்டுப்படியாகாது, உரப்பு கொஞ்சம் வேணும்ல. ஆமாம். அதுக்காக காயெல்லாம் லெஃப்டாக 100 200 ஆனால் இது ருச்சி செசாலே ஒட்டு இல்லை. அவனும் இது கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிப்பா. குண்டூர் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி முழுக்க முழுக்க பண்ணாண்டா இருக்கு. முழுக்க பண்ணு. நீ என்ன அளவு அரைப்பேன்? நான் எங்கே நான் தான் திருச்சியில் இங்கே வந்துட்டு அரைக்கிறதே கிடையாது, மிஷினே கிடையாது. நான் ஆசன்லேயே முக்கால்வாசி மிக்சியில் தான் அரைச்சிப்பேன். கண்டிட்டமாக போட்டு போட்டு மிக்சியில் அரைச்சி. அப்போ எங்கள் அம்மாவோட ஊரில் பக்கத்து மிஷின் இருக்குது, யாரும் போக ஆளுன்னு இந்த அரைச்சி வச்சுக்க வரைச்சி விட சாம்பார் பொடி அது மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். நான் மிக்சியில் எல்லாத்தையும் இதில் மிக்சியில் போட்டு அரைச்சி. நான் லீவுக்கு போனால் இங்கேருந்து கொண்டு போவேன். உங்களுக்கு கொண்டு போய் அரைச்சி கொடுத்துருக்குறோம். மிஷின் போடுறதுக்கு அது இங்கே வந்தப்பறம் மிஷினில் போடுறது. ஆசனில் இருக்கும்போது எல்லாம் குழந்தையா இருக்கும்போது போடுறது. அது பக்கத்தில் அப்போல்லாம் கோதுமை அரிசி எல்லாம் கொடுப்போம். ரேஷனில் கிடைக்கும். கோதுமை அரிசி சாப்பாடு இப்படி நேராக போனால் ஒசூர். நம்ம இப்போ லெஃப்டில் போகணும். மைசூர். ஓசூர் அப்படிலாம் இவரோட தம்பி ஓய்வு இருந்தாங்க. சரி வடை பொரியணும்னு ஆசை இருக்குன்னா எனக்கு வெயில் இருக்கான்னு தெரியாது. சொல்லப்படாதா இப்படி இருக்கிற எப்படி ஆசைப்படுறது இல்லை. இப்படி எப்பயாவது வெயில் இருக்க மாட்டோம். சரி ஒரு அரை கிலோ போட்டு ஜவரிசி மாவெல்லாம் வச்சுருந்தா ரெடியா மொட்டை மாட்டு பூஜா 3 நாளே அப்படியே இருக்குது. அங்கேயும் இதே டைமில்
ஒன்று இல்லை சில நாளைக்கு வெயில் வரும்னா அதனால் புதிய 2 கீழாவது கண்டிப்பாக காயணும் வெயில் இருக்கணும். ஆமாம் அப்புறம் கூட ஃபேனில் காயும். அதனால தூளாக வெட்டணும் அது. ஆமாம் ஒரே காய்ச்சலாக காஞ்சா நல்லா வீணியத்தில் மாமி மொட்டை மாடியில் வேண்டியது மொட்டை மாடி பெருசாக இருக்குது. அங்கே போ அங்கே தான் கார் கொஞ்சம் அதிகமாக கார் சரி இதெல்லாம் க்ளோஸா? ஆமாம் இங்கேயுமே க்ளோஸ். ஓகே. இதுக்கு இது கம்மியாக இருக்குன்னு பாருங்கள் இதாக கம்மியாக இருக்குது.